ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஹன்வி கிச்சனில் வந்து கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் கருவாடு இருக்கும், அதை நான் எடுத்திருக்கேன். இது நல்லாவே க்ளீன் பண்ணணும். இந்த தலை எல்லாமே எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த தலை வந்து தேவையில்லாத ஒன்று, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ண சாப்பாடு ஒரு இடத்துல வந்து வெந்துட்டு இருக்குது. கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கோ தண்ணியும் சுட வச்சுட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம தலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டா போதும். இது லைட்டாக இந்த செதில் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற்றி வாஷ் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்துடும், நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ கருவாடுன்னும் போது நம்ம சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணால் தான் அதனுடைய கசடு எல்லாமே வெளியே வந்துடும். அழுக்கு விட்டுட்டு இருக்கிறது எல்லாம் மண் தூசு நல்லாவே வந்துடும். அதுக்கு நம்ம இந்த கருவாடு சுடு தண்ணியில் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் ஊற வச்சிடலாம். கருவாடில் வந்து அந்த தலையை வந்து கிள்ளி எடுத்து வச்சு, இது வந்து நல்லா சூடாக இருக்கிற ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி சூடாக ஊற்றிடணும். அப்போ தான் அந்த கசடு எல்லாமே அழுக்கெல்லாம் நல்லா க்ளீனாகும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம கழுவி எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து அந்த 100 கிராம் கருவாடுக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம், எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். தொக்குன்னும் போது நல்லா வெங்காயம் குட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இருக்குதான்னு பார்த்து கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணியாச்சு. பூண்டு வெங்காயம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கருவாடு தொக்கு பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடானதையுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கடலெண்ணெய். கொஞ்சம் தாராளமாகவே தொக்கு ரெடி பண்ண போகிறோங்கிறதால தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதையும் தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதையுமே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்குவேன். ஸோ இடுக்கியில் போட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சரியாக வதங்காமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். இது கூடவே நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட தக்காளி இன்றைக்கி கொஞ்சம் பழுக்காத தக்காளி தான் நினைக்கிறேன். அதனாலேயே அந்த டேஸ்ட், அந்த புளிப்பு டேஸ்ட்டே எனக்கு கிடைக்கல. இது கூடயே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம். பச்சை மிளகாய் இந்த தொக்கோடு ரெடியாகி வர அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாவை சாப்பிட பிடிக்குன்றவங்க அதையும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். எனக்கு வந்து தக்காளி நல்லா பழுத்ததாக இல்லை, அதெல்லாம் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு, குழம்பு தூள் வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறல மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூளே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த தூளுமே ஆட் பண்ண வேணாம். இது மட்டும் சேர்த்து தான் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டுடலாம். நல்லா குக் ஆகட்டும். இது வந்து டோட்டலாகவே ஆப்ஷனல் தாங்க. இது நம்ம தொக்குக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். தக்காளியில் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதால் நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலான்னு, அதுவும் அளவாக தான் சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. எண்ணெயே லைட்டாக பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். சுடு தண்ணியில் நல்லா போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணவும் நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இந்த கருவாடு கூட சேர்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அது கூட வேகிறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் சைஸ் புளி இருக்குல்ல, குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு, அதை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கருவாடு வேக வைக்கணும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்.
வேகட்டும், வெயிட் பண்ணலாம். கருவாடு ரெடி ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கருவாடுக்கு தொட்டுக்க எதுவும் வேணுங்க, கருவாடு மட்டும் இருந்தாலே போதும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த கருவாடு தொக்கு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ஹனி கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.